guys, good morning. Welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் என்ன காமிக்க போறேன்னா, வெளியில கிளம்ப போறேன். ஆக்சுவலி கிளம்பிட்டு இருக்கேன். அப்போ நான் வந்துட்டு குவிக்கா ஈஸியா வேரபிளா இருக்கிற மாதிரியான ஸ்கின் பிரீதபிளா இருக்க மாதிரியான ரொம்ப வேர்க்காம ஹெவியா இல்லாத மாதிரியான ஒரு லைட் வெயிட் மேக்கப் ஃபவுண்டேஷன் இல்லாம எப்படி நான் பண்ணுவேன் அப்படின்றத உங்ககிட்ட காமிக்க போறேன். அண்ட் ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ், லிட்டரலா 1-2 4 ப்ராடக்ட் வச்சு எப்படி நான் வந்துட்டு குவிக்கா கிளம்புவேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்க போறேன். என்னோட ஸ்கின் ப்ரெப் வேலை முடிஞ்சது. ஆல்ரெடி மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் போட்டு ஒரு டிண்டட் லிப் பாம் இருக்கு. நான் லிப் கலர் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ வந்து நான் மாத்திக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு லிட்டரலா ஒரு நாலு ப்ராடக்ட் வரைக்கும் தான் காமிக்க போறேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா கீரோ பியூட்டில இருந்து இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் நான் காமிக்க போறேன். கீரோ பியூட்டி ஆல்ரெடி நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி காமிச்சிருக்கேன், பேசியிருக்கேன். என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிராண்ட்ஸ். கீரோ பியூட்டில ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் ஒன்னு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஸோ ஸ்கின்னுக்கு வந்து பாதிப்பு இல்லாத மாதிரியான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு தான் அவங்க மேக்கப் ப்ராடக்ட்ஸே பண்றாங்க. இது ஒரு கிளீன் பியூட்டி பிராண்ட், 100% வீகன், நோ பேரபன்ஸ், இதுல cruelty free and skin care infused makeup brand. இந்த மேக்கப் ரேஞ்ச்லயே வந்து உங்களுக்கு இன்கிரீடியன்ஸ்ல பாத்தீங்கன்னா மேங்கோ சீட் ஆயில், அவகாடோ ஆயில், ஹோஹோபா ஆயில், இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு நல்லது பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ சம்மர்னு வரும்போது நம்ம நிறைய வெக்கேஷன் போவோம். வெக்கேஷன்லாம் போறது அப்படின்னாலே வெயிலே ரொம்ப நேரம் இருக்க போறது, அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஸோ அப்போ ஸ்வெட்லாம் ஆகுது அப்படின்னா உங்களுடைய மேக்கப் வந்து உங்களுடைய ஸ்கின்னை எதுவும் பாதிப்பு கொடுக்காம இருக்கணும்ன்றது வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ நீங்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்னுக்கு நல்லது பண்ற மாதிரியான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நீங்க ஆப்ட் பண்ணிக்கிறது அட்வைசபிள். கீரோவோட ப்ராடக்ட்ஸ் நான் கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்னைக்கு கீரோல இருந்து என்கிட்ட இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கீரோ பொட்டானிகோ டைம்லெஸ் மேட் காம்பாக்ட். இதுல மரக்கூஜா ஆயில் பிளஸ் கோஜி சீட் ஆயில் இருக்கு. பேசிக்கலி இந்த மாதிரி ஒரு காம்பாக்ட் பவுடர் நான் ஏன் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, அகேன் அந்த ஸ்வெட் டிஸ்கம்ஃபர்ட்னஸ் அதெல்லாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம நிறைய க்ரீம் ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு போகாம நேரா ஒரு காம்பாக்ட் பவுடரோ இல்லைனா லூஸ் பவுடரோ எடுத்துட்டு போய் நம்ம முகத்துல செட் பண்றோம்னு வைங்களேன், அது வந்து செம்ம அழகா நம்மளுடைய மேக்கப்பை செட் பண்ண போகுது. ஸோ இந்த காம்பாக்டோட பேக்கேஜிங் பாத்தீங்கன்னா அழகா ஒரு மிரரோட வருது, இன்பில்ட் மிரர். 9 grams ப்ராடக்ட் கிடைக்குது. பின்னாடி என்ன ஷேட் அப்படின்றது நம்பரோட மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவுடர் பஃபும் அவைலபிளா இருக்கு. சோ பெருசா நீங்க எதுவும் வந்துட்டு டூல்ஸ் கூட எடுத்துட்டு போகணும்ன்ற அவசியம் இருக்க போறது இல்ல. சோ இந்த காம்பாக்ட் அவங்க கிளைம் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏர் பிரஷ் ஸ்மூத் மேட் ஃபினிஷ் உங்களுக்கு கொடுக்கும். ஸ்வெட்டும் ஆயிலையும் வந்து கண்ட்ரோல் பண்ண போகுது. அண்ட் சேஃப் ஃபார் எவ்ரிடே யூஸ். நீங்க தினம் தாராளமா யூஸ் பண்ணலாம், உங்க ஸ்கின்னுக்கு சேஃப் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ நான் வந்து சின்னமன் டேன் அப்படின்ற ஷேட் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஒரு பிரஷ்ல எடுத்து என்னுடைய முகத்துல இப்படி செட் பண்றேன் ஃபர்ஸ்ட். ஓகே, நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ரஷ்ல செட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய அந்த பஃப்லேயே நான் செட் பண்ணி காமிக்கிறேன். மொத்தம் இந்த ரேஞ்சில் உங்களுக்கு 6 ஷேட்ஸ் வருது. அண்ட் டஸ்கி ஸ்கின்னுக்கும் சூட்டபிளா இருக்கிற மாதிரியான ஷேட்ஸ் இருக்கு. ஸோ இதை என்னுடைய முகத்தில் நான் எப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். இதனுடைய கவரேஜ் பார்த்தீங்கன்னா மீடியம் டு பில்டபிள் கவரேஜாக இருக்குது. ஸ்கின்ல ரொம்பவே ஸ்மூத்தாகவும் ரொம்ப மைல்டாகவும் வந்து ஃபீல் ஆகுது. கண்டிப்பா அந்த ஒரு பிளர்ட் எஃபெக்ட் வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இது கவரேஜும் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண உங்களுக்கு பில்ட் ஆகிட்டே தான் இருக்கு. பட் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹெவியான ஃபீலிங் வந்து தெரிய போகிறது கிடையாது. எனக்கு தெரியல, இது அழகாக என்னுடைய ஃபேஸில் இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. லைட்டாக எனக்கு வந்து அந்த ஒரு பிரைட்னஸ் வேணும் என்னுடைய முகத்தில் அப்படின்றதுனால என்ன பண்ணுறேன்னா ஒரு லைட்டர் ஷேட் எடுத்துக்கிறேன். இந்த ரேஞ்சில் இருந்தே ஷேட் பார்த்தீங்கன்னா ஹனி டேன் நம்பர் 5. இதை எடுத்து என்னுடைய கண்ணு கீழே மட்டும் கொஞ்சமாக இப்படி போட்டுக்கிறேன். ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு ஸ்வெட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்றாங்கன்னா போடும்போது ஸ்வெட்டே ஆகாது அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஸ்வெட் ஆனாலும் உங்க முகத்துல இருந்து அந்த மேக்கப் ஃபுல்லா கலஞ்சு வந்துடாது அப்படின்றது அர்த்தம். ஸோ என்னுடைய பேஸ்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் கேமரால. லைக் டெஃபினட்டா அந்த ஒரு ஸ்மூத் அண்ட் பிளரி எஃபெக்ட் வந்து நல்லா தெரியுது இந்த காம்பாக்ட்ல. எனக்கு அதுதான் வந்து இந்த காம்பாக்ட்ல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அழகான நேச்சுரல் லுக்கிங் ஃபினிஷ் வந்துட்டு இது கொடுக்குது. அடுத்து என்கிட்ட வந்துட்டு தி மோஸ்ட் அப்சல்யூட் ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட் இது கீரோல இருந்து. இது வந்து க்ளோ ஆன் blush duo. இதுல ரோசப் ஆயில் அண்ட் கேலண்டுலா ஆயில் இருக்கு. பேசிக்கலி இது ஒரு blush. உங்களுக்கு வந்து டுவல் கலர்ஸ் இருக்கும் இதுல. இங்க என்கிட்ட இருக்கிறதுல பாத்தீங்கன்னா கூல் சினமன் அண்ட் ஃப்ரெஷ் கிரேப் ஃப்ரூட் இருக்கிறது. ஸோ இந்த blushes செம்ம பிக்மெண்டட், ரொம்ப ஃபைன்லி மில்ட், ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே இருக்கும். அழகான மேட் blushes. இதுல இருக்கக்கூடிய இந்த டீப்பர் மோ பிங்க் கலர் எடுத்து என்னுடைய கணத்துல நான் வந்துட்டு அப்ளை பண்றேன். செம்ம நேச்சுரலான ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். செம்ம பிக்மெண்டட் நான் சொன்ன மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு பார்த்து ஒர்க் பண்ணுங்க.
ஒரு நைஸ் ஃப்ளஷ் ஆஃப் கலர் உங்களுடைய சீக்ஸ்க்கு வேணும் அப்படின்னும் போது நீங்கள் இதை பண்ணுங்க. இதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ப்ளஷ் வந்து உங்களுடைய லுக்கையும் ஃபேஸையும் வந்துட்டு ஒரு அனதர் லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். ரொம்பவே நேச்சுரலாக சீம்லெஸ்ஸாக க்யூட்டாக இருக்க மாதிரி காமிக்கும். ஸோ கண்டிப்பாக ப்ளஷ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. டெஃபினட்டாக இந்த ப்ளஷ் யூஸ் பண்ணுங்கள். இந்த பேக்கேஜிங்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்பில்ட் மிரரோட இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து காம்பேக்ட் அண்ட் ஹேண்டி, ட்ராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட. லைக் இந்த ஒன்று வச்சுட்டு நீங்கள் வந்து மிரராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யா, அடுத்து கண்டிப்பாக எப்படி நம்ம மறப்போம், லிப்ஸ்டிக். கீரோவில் நான் ரீசெண்டாக வந்துட்டு யூஸ் பண்ணது வந்துட்டு இந்த கீரோவோட லஷ் மாய்ஸ்ட் மேட் லிப்ஸ்டிக். இதில் மேக்கடமியா ஆயில் அண்ட் மோரிங்கா ஆயில் இருக்குது. ஆல்ரெடி இதை பற்றி நான் தனியாக உங்ககிட்ட பேசியிருக்கேன், எல்லாத்தோட ஸ்வாட்சஸ் காமிச்சிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ கூட தாராளமாக போய் செக் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் டீ. டெஃபினட்டாக எனக்குன்னு இல்லை, எல்லா ஸ்கின் டோன் ஆளுங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக சூட்டபிளாக ஆப்டாக ஒர்க் ஆகிற மாதிரியான ஒரு கலர். இது செம பிக்மெண்டட், நான் ட்ரையிங் அண்ட் சூப்பர் லாங் லாஸ்டிங் கூட. நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் என் வாயில் போடுறதுக்கு முன்னாடி இந்த கலரை கொஞ்சமாக என் கண்ணில் போடுறேன். பிகாஸ் ஐ லவ் சம் கலர் என்னுடைய கண்ணு மேலே. அண்ட் அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி மல்டி பர்பஸ்லாம் பண்ணலாம். உங்களுடைய ப்ளஷ்ஷே தூக்கி கண்ணு மேலே போடலாம், லிப்ஸ்டிக்கை தூக்கி கண்ணத்தில் ப்ளஷ்ஷாக போடலாம், இந்த மாதிரி ஐஷேடோவாக போடலாம். ஸோ நீங்கள் வந்து விளையாடுறதுக்கு பொறுத்து தான், எப்படி வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை கண்ணு மேலே கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி இருக்க அந்த லிப் டின்ட்டை அழைச்சிட்டு 1 or 2 ஸ்வைப்ஸ் போதுமானது. பர்ஃபெக்டான பிக்மெண்டேஷன் உங்களுக்கு கொடுக்க போகுது. அண்ட் சம்மர் ட்ராவல்ஸ்க்கு, ட்ரிப்ஸ்க்கு, வெக்கேஷன்ஸ்க்கு வந்துட்டு இந்த கலர்ஸ், இந்த ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் வந்துட்டு செம்மையாக உங்களுக்கு சூட் ஆக போகுது. நிறைய ஷேட்ஸ் இருக்குது இந்த ரேஞ்சில். ஸோ தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் கேப் கேஸோடு இருக்குது. சூப்பர் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, க்யூட்டான, எஃபிஷியண்ட்டான, எஃபெக்டிவான ஒரு லிப்ஸ்டிக். அழகாக ஒர்க் ஆக போகுது, லாங் லாஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சும்மா ஒரு ப்ரஷ் வச்சு என்னுடைய ஐப்ரோஸ் எப்படி க்ளீன் பண்ணுறேன், எந்த ப்ராடக்ட்டும் இல்லாத மாதிரி ரொம்ப நேச்சுரலாக தான் வச்சுக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் ஆக்சுவலாக வெளியில் போகிறேன். போயிட்டு வந்த அப்புறம் இது எப்படி இருக்குது, எப்படி சர்வைவ் பண்ணியிருக்கு அப்படின்றது வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சரியா? ஹாய் காய்ஸ், ஐ எம் பேக் அட் த ஸ்டுடியோ. திருப்பி போயிட்டு வந்தாச்சு. அண்ட் டெஃபினட்டாக என்னுடைய மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியவே இல்லை. அங்கங்கே ஸ்வெட் ஆகிட்டே இருந்தது, இப்போ ஆகிற மாதிரி அங்கங்கே ஸ்வெட் ஆகிட்டே இருந்தது. நானும் டிஷ்யூ வச்சு தான் பிளாட் பண்ணேன். ஸோ அதுவே என்னுடைய முகத்தில் வந்து மேக்கப்பை இவ்வளோ நேரத்துக்கு வந்து லாஸ்ட் ஆக வச்சிருக்கு, விச் இஸ் ஏ ஃப்ரம் மை சைட். ஸோ கண்டிப்பாக இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஸ்பெசிஃபிக்காக இந்த பேஸ் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் கீரோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ சம்மருக்கு வேரபிளான, ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான, குவிக் ஆன் த கோ மேக்கப் உங்களுக்கு வேணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேஸ் அண்ட் லுக் நீங்கள் தாராளமாக கிரியேட் பண்ணலாம். குவிக் அண்ட் கியூட்டான ஒரு லுக்காக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவுக்கு அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.